உதவுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உங்களுக்கு என்ன இந்த உலகத்திற்கு நடிகர்களாகத்தான் தெரியும். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நடிகர்கள் அனைவரும் நல்ல மனிதர்கள் என்கின்ற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி பரிசாற்றுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் ஒன்று சொல்லுகிறேன். இந்தியாவுடைய பெருமையை பல இனம், பல மதம், பல மொழி பேசுபவர்கள் இருந்தும் வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி என்பதுதான் இந்திய இறையாண்மையினுடைய ஒரு வலுவான ஒரு சமாச்சாரம். அதை புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன நகரார்கள் பம்பாயில் ராசி காப்பே செய்கின்ற காரியத்தால் 10,000 பேர் அதிகாரத்தை தரம்பி புறத்து போயிருக்கிறார்கள். இப்படி இருந்தால் நாம் எல்லாம் பாரத மாதாவின் புத்திரர்கள் என்று நானும் பகிரங்கத்துவம் கவிதை வந்தவானால் பாவாமே தவிர உண்மையாக இருக்கார். உண்மையாக இருக்க வேண்டும் என்றார். ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லுகிறேன். மராட்டியத்தின் கவர்னராக இருந்தவரும் முன்னாள் கர்நாடக முதல்வருமான திரு கிருஷ்ணா அவர்கள் 3 நாட்கள் முன்னால் டெல்லியில் பேசியிருக்கிறார்கள். இந்தியாவின் மூத்த அரசியல்வாதியான கலைஞர் has provoked the people of Karnataka என்று பேசியிருக்கிறார். இது மிக தவறான விஷயம். கலைஞர் அமைதி காப்பவர், எந்த விஷயத்தையும் நியாயப்படுத்துவாரே தவிர யாரையும் காயப்படுத்த மாட்டார். ஒரு சமாஜாரம் சொல்லுகிறேன். கர்நாடகாவுடைய உச்ச நட்சத்திரம் ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ராஜ்குமார் என்று பேசப்படுகிற ராஜ்குமார் அவர்கள் வீரப்பனால் கடத்தப்பட்ட பொழுது கண்ணீர் சிந்தி வீரப்பனை மீட்பதற்கு மிகுந்த பாடுபட்டவர் நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள். நான் கேட்கிறேன், கர்நாடக மக்கள் வீரப்பனால் கடத்தப்பட்ட ராஜ்குமாரை இறந்து கண்ணீர் வடித்த பொழுது அவர்களுடைய கண்ணீரை தொடர்ந்தவர் கலைஞர். ஆனால் கண்ணீரை தொடர்ந்த தமிழ் மக்களுக்கு தண்ணீரை காமாட்டம் என்று சொல்வது என்ன தர்மம்? ஆகவே இது இப்ப காலையில் பேசிய போது நான் டிவியில் வாகை சந்திரசேகர் பேட்டிகளை கேட்டேன். இது யாருக்கும் எந்த மக்களோடும் ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி அல்ல. கன்னட மக்களோடையோ கன்னட திரைப்படத்தினரோடையோ அல்லது கன்னட வாழ்கின்ற இதர கலைஞர்களோடையோ எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இது அரசியல்வாதிகள் சிறு பொறியை கூறி கனவாக்குகிறார்கள். என் அறிவு கட்டியவர்கள் சொல்லுகிறேன். மே மாதம் அங்கே எலெக்ஷன் வருகிறது. ஆகவே இதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். அது நியாயம் அல்ல. தேர்தலுக்கான ஒரு சின்ன பொறியை ஊதி பிரச்சாரம் வளர்ப்பதில் என்ன நியாயம்? இந்த ஒகேனக்கல் திட்டம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பரவலாக தீர்மானிக்கப்பட்டது. வாஜ்பாய் ஆட்சிக்கு முன்பே கூட யார் திடீரென்று ஏற்பட்டார்கள். இது திடீரென்று இந்த பிரச்சனையை அவர்கள் கிளப்புகிறார்கள் என்றால் இது தேர்தலை ஒட்டித்தான் இருக்க முடியும் என்று நாம் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. எதாக இருந்தாலும் இந்த உண்ணாவிரத்தில் நான் என்னுடைய உடல்நிலை காரணமாக கலந்து கொள்ள தவிர என்னுடைய அருமை தம்பி கவிப்பேரரசு வைரமுத்து எங்களுடைய கவிஞர்கள் சார்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கிறார். மற்ற மிகச்சிறந்த தமிழ்நாட்டின் கண்மணிகளாக வெளியேறு காலையிலிருந்து உண்ணாவிரத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை முடித்து வைக்க வந்திருக்கிறேனே தவிர நியாயமாக நாம் உண்ணாவிரத்தில் கலந்து கொள்ள வேண்டும். என்னுடைய உடல் நலம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஒன்று சொல்வேன், அண்ணா அவர்கள் நாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னார்கள். ஆகவே கலைஞர் அந்த வழியிலே வருகிறார். அண்ணா நிறுவனத்தை கடைபிடிக்கிறது தவிர யாரையும் காழ்ப்புணர்ச்சியோடு தூண்டி விடுகிறவர் அல்ல. கலைஞர் கடைபிடிப்பது அண்ணாவிரதம், கலைஞர்கள் நீங்க கடைபிடித்திருப்பது உண்ணாவிரதம். இந்த வருடத்திற்கான பலனை கர்நாடக அரசியல்வாதிகள் கொடுத்தார்களே ஆனால் அவர்களை நாம் எங்கிருந்தே வழங்க தயாராக இருக்கிறோம். இந்த நிலைமை சுமூகமாக முடிய வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.